கோவை புறநகர் வடக்கு மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி, புரட்சித் தமிழர் பிறந்தநாள் விழாவையொட்டி நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டது. விழாவையொட்டி கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் PRG அருண்குமார், சட்டமன்ற உறுப்பினர் AK செல்வராஜ் ஆகியோர் வாக்குச்சாவடி நிர்வாகிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். மேட்டுப்பாளையம் நகர அம்மா பேரவை செயலாளர் வெள்ளிங்கிரி, நகர MGR மன்ற செயலாளர் LS புரம் ரவி, நகர துணை செயலாளர் MN பாலன் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற விழாவில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் நாசர், நகர செயலாளர் வான்மதி சேட் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகர பகுதியில் பொதுமக்களிடம் பிரசுரம் வழங்கி அதிமுகவின் சாதனைகளையும் திமுகவின் அவல நிலைகளையும் அதிமுகவினர் எடுத்து கூறினர். அதிமுக ஆட்சிக்கும் திமுக ஆட்சிக்கும் இடையே உள்ள விலைவாசி உயர்வு வித்தியாசத்தினை அதிமுக மாவட்ட செயலாளர் இளங்கோவன் எடுத்து கூறி பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயசங்கரன், மாவட்ட மகளிரணி செயலாளர் லலிதா, தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் ஜெயகாந்தன் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் அதிமுகவிற்கு ஆதரவு திரட்டினர். திருவள்ளூர் வடக்கு மாவட்ட அதிமுக சார்பில் விடியாத ஆட்சிக்கு உங்கள் வீட்டு பில்லை சாட்சி தீவிர பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. வடக்கு மாவட்ட செயலாளர் சிறுநியம் பலராமன் தலைமையில் பொன்னேரியில் விடியாத திமுக ஆட்சியில் மின்சார கட்டணத்தினாலும் சொத்து வரி உள்ளிட்ட பல்வேறு வரிச்சுமையால் விண்ணை முட்டும் விலைவாசி உயர்வாலும் மக்கள் படும் இன்னல்களை வீடுதோறும் கொண்டு செல்லும் வகையில் அப்பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. மேலும் பூத் கமிட்டி வாரியாக AIADMK கனெக்ட் செயலியை பயன்படுத்தி திமுக ஆட்சியில் விஷம் போல் ஏறியுள்ள விலைவாசி குறித்து துல்லிய பிரசுரம் மூலம் விவரிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் நகர பகுதிகளில் அதிமுக சார்பில் விளையாட்டு வீரர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டது. மசினகுடி பகுதியில் விளையாட்டு வீரர்களுக்கு கிரிக்கெட் உபகரணங்களை அதிமுக வர்த்தக அணி மாநில தலைவர் BB சஜீவன், சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன், கூடலூர் கிழக்கு மேற்கு ஒன்றிய செயலாளர்கள் மொய்தீன், பத்மநாதன், ஜான்சன், கூடலூர் நகர கழக செயலாளர் கவுன்சிலர் சையத் அனும்கான் ஆகியோர் வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து கிரிக்கெட், கபடி போட்டிகளை தொடங்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் கழக தொண்டர்கள் பலர் பங்கேற்றனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தலைஞாயிறு கிழக்கு ஒன்றியத்தில் திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட மாற்றுக் கட்சியிலிருந்து விலகிய 50க்கும் மேற்பட்டோர் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான OS மணியன் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். அதிமுகவில் இணைந்த உறுப்பினர்களுக்கு கழக துண்டு அணிவித்து மரக்கன்றுகள் வழங்கியும் சிறப்பித்தனர். இதில் தலைஞாயிறு கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் பாலசுப்ரமணியன், மாவட்ட கழக பொருளாளர் சண்முகராசு, மாவட்ட இளைஞரணி செயலாளர் அசோக், மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் RS பாண்டியன் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.